வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கனிமொழி அவர்களை விரட்டியடித்த ஊர் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்கடிக்கப்படுவது உறுதிதான் என்பதை மீண்டும் எடுத்துரைத்திருக்கின்ற காணொளியாக தான் இதை பார்க்க முடிகிறது. கன்னியாகுமரி முதல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய கொலை கொள்ளை சம்பவங்களை பற்றி பேசாமல் திமுகவை பற்றி விமர்சனம் செய்தால் ஒட்டுமொத்தமாக அவர்களை காலி செய்யும் வரை திமுக சும்மா விடாது என்பதற்கேற்பதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் ஆளும் திமுகவை விமர்சனம் செய்திருந்தார். இதை கடந்த 2 நாட்களாகவே அவர் மீதும் அவரது குடும்பத்தினர்கள் மீதும் கட்சி தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மீதும் அவதூறு பரப்பி வரக்கூடிய திமுகவினர்கள் மேலும் இன்று கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றியடைவோம், கூட்டணியில் நாங்கள் மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்று கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியில் கன்னியாகுமரி முதல் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் அனைவரும் எங்களுக்குத்தான் ஆதரவுகளையும் பொதுமக்களிடம் நற்பெயரும் பெற்றிருக்கிறார்கள் என்று கனிமொழி அவர்கள் மேடையில் பேசியுள்ளார். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு அடைந்து வருவதாகவும், குறிப்பாக தமிழகத்தில் பொருளாதார ரீதியான பெரும் படை ஒட்டுமொத்தமாக சூழ்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். போதை மருந்து, கள்ளச்சாராயம், குட்கா, கனிமொழி அவர்கள் மீது சரமாரியான கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியதால் என்ன பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் திணறி உடனடியாக காரில் ஏற்படுவதற்கு முற்பட்டார். இதனால் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் விரட்டடிக்கப்பட்டதாக பெருமளவில் தற்பொழுது பேசப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கனிமொழி அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 கனிமொழி அவர்கள் ஏன் போட்டியிட வேண்டும், தற்பொழுது தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி ஏன் சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண வேண்டும் என்ற கேள்விக்கு தற்பொழுது பதில் கிடைத்துள்ளது. மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சிதான் அமையும் என்றும் பல்வேறு மாவட்ட மாநில வடமாநிலங்களில் திமுகவிற்கும் திமுகவின் கூட்டணிகளுக்கும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்திய கூட்டணி ஒருபோதும் மத்தியில் ஆட்சியை பிடிக்காது என்பது தெரிந்துவிட்டது. இதனால் தமிழகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கும் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும் கனிமொழி அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்து 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பார் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆனால் தூத்துக்குடியில் அவர் போட்டியிட மாட்டார். தற்பொழுதே அவரை விரட்டியடித்த சம்பவத்தை